friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல Diwali Snacks collection தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe button press பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon press பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளா சாஃப்டா ஜூஸியா ரசகுல்லாஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஃபியூ ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அந்த பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆரோக்கியா பால், ஆவின் பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரசகுல்லா பால்ஸ் கிடைக்கும். பால் நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் அண்ட் வினிகருக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தயிர் அது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பால் நல்லா கர்டில் ஆகி உங்களுக்கு செப்பரேட்டாக தனியாக மில்க் சாலிட்ஸும் வாட்டரும் தனியாக செப்பரேட் ஆகி வரும். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா கர்டில் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. 2 நிமிஷத்தில் அந்த மில்க் சாலிட்ஸும் தண்ணி ஒரு பேல் எல்லோ கலரில் ஃபார்ம் ஆயிருக்கும். அது ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட் ஆகிரும். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்து மேலே ஒரு மஸ்லின் கிளாத் விரித்து அதில் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பன்னீரில் சுத்தமாக தண்ணி இருக்கவே கூடாது. ஒருவேளை தண்ணி இருந்துச்சுன்னா ரசகுல்லாஸ் அந்த ஸ்டிஃபாக ரவுண்டாக நிற்காது, அது உதிர்ந்து போயிடும், ஷேப் ரீட்டைன் ஆகாது. ஸோ அதனால தான் தண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த தண்ணியை எந்த கிரேவி குழம்புல வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் இது வரைக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 வாட்டி நம்ம நார்மல் பிளெயின் வாட்டரில் அலசி எடுத்துக்கணும். இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸோட அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 2ல இருந்து 3 தடவை நல்லா தண்ணியில் அலசிக்கிறோம். தண்ணியில் நல்லா ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை துணியை அப்படியே ஒரு டேப்பில் டைப் பண்ணி விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ அப்பப்போ இதை புழிஞ்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வடிஞ்சு வந்துடும். இப்போ நமக்கு நல்லா கிரம்பிள் டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாவை பிசைஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரசகுல்லா சாஃப்டாக கிடைக்கும். 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கிறப்ப மாவு ஃபுல்லாக கம்பைன் ஆகி வந்துடும். அந்த பன்னீரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டே போதும், நமக்கு நல்லா ஈஸியாக கம்பைன் ஆகி வந்துடும். சூப்பர் சாஃப்டான டோ நமக்கு ரெடி ஆகிரும். இந்த ரசகுல்லால ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். ஸோ மினிமம் 20 மினிட்ஸ் ஆகுது கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிட்டே வாங்க. சுத்தமாக கையில் ஒட்டவே ஒட்டாது. அது வரைக்கும் மாவை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து சின்ன பீஸ் எடுத்துட்டு அதை பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸ்லேயே உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜீரால போட்டு எடுக்கிறப்ப இது அப்படியே டபுள் சைஸ் ஆகும். ஸோ அதனால சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி யூனிஃபார்மாக எல்லா பால்ஸும் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 to 20 ரசகுல்லாஸ் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம இப்போ ஜீரால சேர்த்துடலாம். ஸோ சுகர் சிரப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா அந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாலா அதில் சேர்த்துக்கலாம். பால்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு 8 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ரசகுல்லாஸ் டபுள் சைஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ரசகுல்லாஸ் தயார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது சேர்த்துட்டு
1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துட்டு அந்த பட்டரோட இந்த மாவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு கிரம்பிள் டெக்ஸ்சர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரெடி பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஓம தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஓமம் வந்து சரியா அரைப்படாதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தண்ணியில ஊற வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதுல இருந்து நம்ம இப்போ ஓம தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு இந்த ஓமம் வாட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு மிக்சர்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்து ஓமம் அரைச்சிருக்கிறதுனால மீதி நம்ம மாவு பிசைறதுக்கு நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசைறப்ப கொஞ்சம் கொஞ்சமாவே தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஓமப்பொடியோட கன்சிஸ்டன்சி வந்து உதிரியாக வர ஆரம்பிக்கும் நம்ம மாவு புளியிறப்ப. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு வாங்க. நல்லா கம்பைன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மஞ்சத்தூளே சேர்த்தேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ கலர் வந்து நல்லா உங்களுக்கு கொடுக்கும் பிரைட்டா. அதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. டைட்டான டோவா இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டான டோவா பிசைஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம முறுக்கு அச்சில் போட்டு புளியறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புளியறதுக்கு வரும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம புளியிற முறுக்கு அச்சிலையும் வந்து உள்ள நல்லா எண்ணெய் தடவிடுங்க. இருக்கிறதுலே சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிற தட்டு தான் வந்து ஓமப்பொடி செய்கிறதுக்கு. ஸோ அதில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு முறுக்கு புளிகிற மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால அந்த ஓமப்பொடி உடையாம நமக்கு கண்டினியூஸ் ஸ்ட்ரிங்ஸாக கிடச்சிருக்கு. எக்ஸாக்டாக 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அந்த பபிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு குக் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிரும். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான குவிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இதுதாங்க. 1.5 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான ஓமப்பொடி ஃபர்ஸ்ட் பேட்ச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் போட்டு எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து நான் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி உடையாம வருதுன்னு க்ளோஸ்அப் ஷாட்ல காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா பேசிக்கான ஒரு ரெசிபி தான் ஓமப்பொடி ரெசிபி. இதுல நான் காரம் போடாம தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ 1 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ வயசானவங்களுக்கு கூட கொடுக்கலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குவிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா பேட்ச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே எண்ணெயில 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நீங்க இந்த ஓமப்பொடி மேல கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஓமப்பொடி அப்படியே கூட சாப்பிடலாம். இல்ல உடைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். பாருங்க, சூப்பர் பிரைட்டான கிறிஸ்பியான ஈஸியான ஓமப்பொடி ரெசிபி உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ரொம்ப ஈஸியான தீபாவளி ஸ்நாக்ஸ் கலெக்ஷன் வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.